ஓகே, எக்ஸலண்ட். சி ப்ரோக்ராமிங் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ சி ப்ரோக்ராமிங்கில் இல்லை உலகத்தில் எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் நம்ம ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டியது ரிலேஷனல் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். அதை எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு ப்ரோக்ராமிங் ஈஸியாக வந்துருங்க. ஸோ அதுக்காக இந்த சீரீஸ் ஆஃப் ப்ரோக்ராம் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் என்ன நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, செக் இஃப் எ பாயிண்ட் இஸ் வித்தின் எ ரெக்டாங்கிள். ஒரு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க, ரெக்டாங்கிள்னுடைய 2 பாயிண்ட்டு கொடுத்துட்டாங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து அந்த ரெக்டாங்கிள்குள்ளார இருக்கா இல்லை அவுட் ஆஃப் ரெக்டாங்கிளில் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, இதுக்கு இன்புட் என்ன? ஒரு பாயிண்ட்டினுடைய 2 வேல்யூ, 2 டபுள் ஃபார் பாயிண்ட், எக்ஸும் ஒய் வேல்யூ வேணும். அதனால் எக்ஸ் ஒய் வேல்யூ கொடுத்துட்றாங்க. எந்த பாயிண்ட் அப்படிங்கிறது கொடுத்துட்றாங்க. தென் ஒரு ரெக்டாங்கிளில் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்டை வச்சு சொல்லலாம். இது x1 y1 வச்சுக்கலாம், இது x2 y2ன்னு வச்சுக்கலாம். இதை ஹரிசாண்டலாக ஒரு கோடு, வெர்டிக்கலாக ஒரு கோடு, இதை வெர்டிக்கலாக ஒரு கோடு, ஹரிசாண்டலாக ஒரு கோடு. ஸோ இதுதான் ரெக்டாங்கிள். ஸோ இந்த 2 பாயிண்ட் தெரிஞ்சதுன்னா நமக்கு ரெக்டாங்கிள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அப்போது அதுக்கு உண்டான 4 பாயிண்ட் இந்த இன்புட் கொடுத்துட்றாங்க. ஓகே, இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபைண்ட் இஃப் த பாயிண்ட் இஸ் வித்தின் ரெக்டாங்கிள். அதாவது ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க, இந்த பாயிண்ட் எங்கே இருக்குது? இந்த ரெக்டாங்கிளுக்கு வெளியே இருக்குது. இந்த பாயிண்ட் எங்கே இருக்குது? இந்த ரெக்டாங்கிளுக்குள்ள உள்ளே இருக்குது. ஸோ கண்ணால் பார்க்கும்போது விஷுவலாக நமக்கு இது வந்து தெரியுது, இது வெளியே இருக்குது உள்ளே இருக்குன்னு. ஆனால் கம்ப்யூட்டருக்கு பார்த்தீங்கன்னா இது கட்டமா வட்டமா 2 புள்ளி தான் தெரியும். பட் இதுக்குள்ளார இது இருக்குதான்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்றது அதுக்கு தெரியாது, விஷுவலாக பார்க்க தெரியாது. அப்போது அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? டிஜிட்டலாக எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத சொல்லணும். என்ன அவுட்புட் கொடுக்கணும்? வித்தின் த ரெக்டாங்கிள் இருக்கா இல்லை அவுட் சைட் த ரெக்டாங்கிள் இருக்கா அந்த பாயிண்ட் அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் சார்? இது எப்படிங்க சார்? ரொம்ப சிம்பிள், இதாக சிரமமாக இருக்கேன். ஒரு கட்டம் எங்கேயோ இருக்கும், ஒரு புள்ளி எங்கேயோ இருக்கும். இந்த புள்ளி இதுக்குள்ளே இருக்கான்னு எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஸோ முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு கிராஃபை மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபில் இந்த பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸு ஒய் அப்படின்னாவே இந்த கிராஃப் தான். ஸோ இப்போ 1 2 3 4 5 6 இப்படி போகுது. 1 2 3 4 5 இப்படி போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2. சரி, எக்ஸில் வந்து 2, ஒயில் 1. ஸோ இது 2, 1. இங்கேருந்து ஆரம்பித்து 5 3ன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு நேராக 3 5. ஸோ இதுக்கு நேராக எனக்கு வந்து இப்படி ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போது 2, 1, இது 5, 3. இப்போது ஒரு பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. என்ன பாயிண்ட்டு? இந்த பாயிண்ட் கொடுக்குறாங்க, இந்த பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு பாயிண்ட்டுன்னு வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட்டு இதுக்குள்ளே இருக்கான்னு எப்படி செக் பண்ண முடியும்? ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டினுடைய எப்படி இருக்கணும் அப்படின்னா, எக்ஸ் ரேஞ்சுக்குள்ளாரையும் இருக்கணும், எக்ஸ் ரேஞ்சுக்குள்ளார இருக்கா அந்த பாயிண்ட்டுன்னு தெரிஞ்சுக்கணும், ஒய் ரேஞ்சுக்குள்ளார இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். இந்த 2 பாயிண்ட்டுமே ஒய் ரேஞ்சுக்குள்ளார இருக்குது. ஆனால் எக்ஸ் ரேஞ்சுக்குள்ளார, இந்த எக்ஸ் ரேஞ்சுக்குள்ளார பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளார இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாயிண்ட் தான் எக்ஸ் ரேஞ்சுக்குள்ளார இருக்குது, இது அவுட் சைடு தான் எக்ஸ் ரேஞ்சுக்குள்ளார இருக்குது. அப்போது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ் ரேஞ்சுக்குள்ளார இருக்கா, அதே சமயத்தில் ஒய் ரேஞ்சுக்குள்ளார இருக்கா. ஸோ இது ரெண்டுமே அந்த ரேஞ்சுக்குள்ளார இருந்தால் மட்டும்தான் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டு வித்தின் த ரெக்டாங்கிள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நமக்கு ஒரு கிளியர் ஐடியா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதை பேஸ் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ டபுள் எக்ஸ் ஒய், டபுள் x1, y1, x2, y2. ஓகே, இப்போ x = 2, y = 3. இப்போ x1 = 3, x2 = 6, y1 = 1, y2 = 4.
ஸோ இப்போது நான் ஒரு டெஸ்ட் டேட்டா எடுத்துக்கிட்டேன். x1 y1 3,2 இது 6,4 இந்த மாதிரி 4 பாயிண்ட் இருக்கு. இப்போது செக் இஃப் த பாயிண்ட் இஸ் வித்தின் ரெக்டாங்கிள். இதுக்கு என்ன சார் பண்ணணும்? ஃபஸ்ட்டு இஃப் 4 கண்டிஷன் செக் பண்ணணும். என்னென்னா எக்ஸோட வேல்யூ greater than or equal to இல்லை greater than x1. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஸோ ஒரு பாயிண்ட்டு இது x1 இது x2. ஸோ x1க்கு உள்ளர இருக்கணும், அதே தவிர x2க்கு லெஃப்டில் இருக்கணும். அப்போது எக்ஸ் எப்படி இருக்கணும்? x1 விட பெருசாக இருக்கணும். அதே சமயத்தில் எக்ஸு லெஸ் தேன் s2 இருக்கணும். அப்போ தான் எக்ஸ் ரேஞ்சுக்குள்ளே இருக்கான்னு செக் பண்ண முடியும். இப்போ இது என்னென்னா எக்ஸ் ரேஞ்சுக்குள்ளே இருக்குதான்னு செக் பண்ணுறோம். அதே சமயத்தில் ஒய் எப்படி இருக்கணும்? ஒய் 1 விட பெருசாக இருக்கணும். இன்னொன்று என்னென்னா ஒய் லெஸ் தேன் ஒய் 2 விட சின்னதாக இருக்கணும். அப்போ தான் ஒய் ரேஞ்சுக்குள்ளே இருக்குதான்னு தெரியும். இந்த 4 கண்டிஷனுமே ஓகே அப்படின்னா printf the given point is within rectangle. அப்படி இல்லைன்னா else printf the given point is outside the rectangle. Point rect. ஓகே, ஸோ இது சேவ் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸு வந்து 2 இருக்குது, ஆனால் x1 எங்கே இருக்குது? 3லேருந்து 6 வரைக்கும் இருக்குது. அப்போது இந்த எக்ஸுன்றது எக்ஸ் ரேஞ்சுக்குள்ளார இல்லை, அவுட் சைடு த ரேஞ்சில் இல்லை. அப்போ என்ன வரணும்? த கிவன் பாயிண்ட் இஸ் அவுட் சைடு த ரெக்டாங்கிள். வேற 3ங்கிறது பார்த்தீங்கன்னா 2லேருந்து 4க்குள்ளார இந்த 3ன்றது இருக்குது. அப்போ ஒய் ரேஞ்சுக்குள்ளார கரெக்டாக இருக்கு, ஆனால் எக்ஸ் ரேஞ்சுக்குள்ளார சரியாக இல்லை. The given point is outside the rectangle. Suppose இது 3.5 ஆக இருந்தால் the given point is within rectangle. அப்போ இதுதான் லாஜிக். ஸோ நமக்கு இந்த ரிலேஷனல் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷனை கரெக்டாக இந்த மாதிரி பிளான் பண்ணி எழுத தெரியணும். இதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், போதும். சரிங்களா? இப்போது இந்த 6 இன்புட் வேல்யூயும் நம்ம யூசர்கிட்டேருந்து வாங்கலாம். enter x, y of point, scanf percentage lf, address of x, address of y. So enter left bottom xy of rectangle. ஸோ இதை x1 y1 வச்சுக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா என்டர் டாப் ரைட் xy ஆஃப் ரெக்டாங்கிள். இது x2 y2. ஓகே, இப்போ பில்டு பண்ணிடலாம், ரன் பண்ணலாம். xy இப்போது 3,3. லெஃப்ட் பாட்டம் என்ன அப்படின்னா 1,1. டாப் ரைட் என்னென்னா 4,4. அதாவது நான் ரெக்டாங்கிளுக்கு உள்ளார வர மாதிரி ஒரு பாயிண்ட் கொடுக்குறேன். த கிவன் பாயிண்ட் இஸ் வித்தின் ரெக்டாங்கிள் அப்படின்னு வந்துருச்சு. இன்னொரு முறை ரன் பண்ணுறேன். இது வந்து 0.5 கொடுக்குறேன். xy வந்து 1, 2ன்னு கொடுக்குறேன். இது 3, 3ன்னு கொடுக்குறேன். The given point is outside the rectangle. அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி இன்க்ரிமெண்டலாக கொஞ்சமாக லாஜிக்கை டெவலப்மெண்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ப்ரோக்ராமிங் ரொம்ப ஈஸி. ஆர் யூ ஸ்ட்ரகிளிங் வித் ப்ரோக்ராமிங்? நோ வரிஸ்.
Programming becomes very easy with our C programming and logical thinking courses. ஸோ கீழே இந்த சி ப்ரோக்ராமிங் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா இது ஸோ லாஜிக்கல் திங்கிங்னுடைய லிங்க் இது வந்து யூடியூப் கோர்ஸில் இருக்குது. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த 2 லிங்க்கும் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி ஃப்ரீ டைமில் எல்லாம் இந்த கோர்ஸில் இருக்கிற எல்லா வீடியோவும் பாருங்கள். எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்குது. கண்டிப்பாக ப்ரோக்ராமிங் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கோர்ஸஸால் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. நீங்களும் பெனிஃபிட் அடையலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.